ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லேர்னிங் மைண்ட் செட் தமிழ். நாம் இப்போலாம் அடிக்கடி கேள்விப்படுற ஒரு டேர்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிவ் இன்கம். அதாவது நீங்கள் தூங்கும்போதும் உங்களுக்காக வேறு யாரோ ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாங்க. அப்படி ஒர்க் பண்ணுறதால வர இன்கம் தான் பேசிவ் இன்கம் சொல்லுவோம். சரி, பேசிவ் இன்கம்னா என்னன்னு தெரியுதுங்க, அதுக்கும் இந்த வீடியோவுக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதுக்கான பதில் என்னங்கிறது நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தாலே உங்களுக்கு புரியும். நம்ம இந்த வீடியோவில் டிவிடெண்ட், போனஸ் இஷ்யூ, ரைட்ஸ் இஷ்யூ, ஸ்டாக் ஸ்ப்ளிட், தென் பைபேக் ஆஃப் ஷேர்ஸ் அதை பற்றி பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முக்கியமான கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நீங்கள் இப்போது எக்ஸ்ன்ற ஒரு கம்பெனியில் ஒரு 100 ஷேர்ஸ் பர் ஷேர் 1000 ருபீஸ்ன்ற ரேட்டில் வாங்குறீங்க. அதாவது இன்றைக்கி வாங்குறீங்க. இந்த டேட்டை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா டி டே, அதாவது ட்ரேட் டேட்னு சொல்லுவாங்க. அந்த பர்டிகுலர் டேவோட எண்டுக்குள்ளார உங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து உங்கள் ஷேர்ஸ் கரஸ்பாண்டிங்கான அமௌண்ட்டும் அதுக்கு அப்ளிகபிளான சர்வீஸ் சார்ஜஸும் டெபிட் பண்ணிவிடுவாங்க. பட் அன்றைக்கே உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் உங்களுடைய ஷேர்ஸ்லாம் க்ரெடிட் ஆகாது. பட் அதுக்கு பதிலாக உங்களோட புரோக்கர் உங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் நோட் கொடுப்பாங்க. அதை நீங்கள் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக சேஃபாக வச்சுக்கணும். அந்த கான்ட்ராக்ட் நோட்டில் தான் அந்த பர்டிகுலர் டேவோட உங்களோட எல்லா டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸும் இருக்கும். நெக்ஸ்ட் டே 2, இதை T+1 டேன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த டேட்டில் உங்கள் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. பட் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் புரோக்கர்ட்டேருந்து உங்கள் கிட்டே கலெக்ட் பண்ண அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிப்பாங்க. உங்கள் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஐடியலான டே தான். நெக்ஸ்ட் டே 3, அதாவது T+2 டேன்னு சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் டேயில் நீங்கள் யார்கிட்ட ஷேர் வாங்கினீங்களோ அவங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து ஷேர்ஸ்லாம் டெபிட் ஆகிட்டு உங்கள் புரோக்கர்கிட்ட உங்களோட ஷேர்ஸ் சேர்ந்துடும். உங்களோட புரோக்கர் அந்த பர்டிகுலர் டே, அதாவது T+2 டே என்றுக்குள்ளே உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் உங்களோட ஷேர்ஸை க்ரெடிட் பண்ணிவிடுவார். இந்த டி டே, T+1 டே, T+2 டே இந்த கான்செப்டை மைண்டில் வச்சுக்கோங்க. கார்ப்பரேட் ஆக்ஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு கம்பெனியோட ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கில் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்லாம் சேர்ந்து டிசைட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணுற ஆக்ஷன் பேர் தான் கார்ப்பரேட் ஆக்ஷன் சொல்லுவோம். ஃபஸ்ட் ஆக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட். டிவிடெண்ட்னா என்னென்னா, ஒரு பர்டிகுலர் கம்பெனி ஒரு பர்டிகுலர் இயரில் மேக் பண்ண ப்ராஃபிட்டை அதோட ஷேர் ஹோல்டர்ஸ் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ ஷேர் வச்சுருக்காங்களோ அது பேசிஸில் ஒவ்வொருத்தருக்கும் அதோட ப்ராஃபிட்டை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கறது தான் டிவிடெண்ட்னு சொல்லுவோம். நார்மலாக டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட ஷேர் ப்ரைஸோட ஃபேஸ் வேல்யூ எவ்வளவோ அதோட பர்சன்டேஜில் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ 5 ருபீஸ் இருக்குன்னா அவங்க ஒரு 500% டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா 5 டைம்ஸ் ஆஃப் ஃபேஸ் வேல்யூ, அதாவது ஒரு ஷேருக்கு பார்த்தீங்கன்னா 25 ருபீஸ் உங்களுக்கு டிவிடெண்டாக கிடைக்கும். எல்லா கம்பெனியும் எல்லா வருஷமும் டிவிடெண்ட் கொடுக்கணுன்றது அவசியம் கிடையாது. அதுக்காக அவங்க டிவிடெண்ட் கொடுத்தா தான் நல்ல கம்பெனின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த அமௌண்ட்டை எடுத்து ஃபர்தராக ஃபியூச்சர் எக்ஸ்பென்ஷன் ப்ராஜெக்டில் போட்டு இன்னும் அதை டபுள் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. இன்னொரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி ப்ராஃபிட் மேக் பண்ணால் தான் டிவிடெண்ட் கொடுக்கணுன்றது அவசியம் இல்லை. அந்த கம்பெனி அந்த பர்டிகுலர் இயரில் லாஸ்ட்டில் போனாலும் அவங்கக்கிட்ட ஹெல்த்தியான கேஷ் ரிசர்வ் இருக்குன்னா அவங்க டிவிடெண்ட் கொடுக்கலாம். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க பிஸ்னஸை ஃபர்தராக எக்ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக டிவிடெண்ட் கொடுக்கறது பெட்டர் ஐடியாவாக இருக்கும். ஏன்னா அந்த வருஷம் அவங்களுக்கு மார்க்கெட் நல்லா இல்லாமல் இருக்கலாம். ஸோ அவங்க பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அதை டிவிடெண்டாக கொடுத்துடலாம் அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. இந்த டிவிடெண்டை ஒரு கம்பெனி ஒரு பர்டிகுலர் இயரில் எப்போ வேணால் கொடுக்கலாம். அந்த இயரோட எண்டில் கொடுத்தாங்கன்னா அதை ஃபைனல் டிவிடெண்ட் சொல்லுவோம். இல்லை இன்பிட்வீனில் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை இன்டரிம் டிவிடெண்ட் சொல்லுவோம். ஒரு கம்பெனி டிவிடெண்ட் கொடுக்கலாமா வேணாமான்றதை அவங்களோட ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கில் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அன்றைக்கே அவங்க டிவிடெண்டாக கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பர்டிகுலர் ஷேரை அந்த பர்டிகுலர் இயரில் நிறைய பேர் ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ யாருக்கு டிவிடெண்ட் கொடுக்கணுன்றதில் கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ டிவிடெண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஃபாலோயிங் டேர்ம்ஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் டிவிடெண்ட் சைக்கிளை ஈஸியாக நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஃபஸ்ட் டேர்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் டிக்ளரேஷன் டேட். அதாவது இந்த டேட்டில் தான் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் நடக்கும். ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கில் தான் டிவிடெண்ட் கொடுக்கலாமா வேணாமான்றதை டிசைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டேர்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டேட். அதாவது இந்த டேட்டில் தான் எந்தெந்த ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் டிவிடெண்ட் வாங்குறதுக்கு எலிஜிபிள்னு சொல்லி டிசைட் பண்ணுவாங்க. நார்மலாக டிவிடெண்ட் டிக்ளரேஷன் டேட்டுக்கும் ரெக்கார்ட் டேட்டுக்கும் 30 டேஸ் கேப் இருக்கும். நெக்ஸ்ட் டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் டிவிடெண்ட் டேட். ஜென்ரலாக இந்த எக்ஸ் டிவிடெண்ட் டேட்டுங்கிறது ரெக்கார்ட் டேட்டுக்கு ஒரு 2 பிஸ்னஸ் டேஸ் முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ யாரெல்லாம் இந்த எக்ஸ் டிவிடெண்ட் டேட்டுக்கு முன்னாடி அந்த பர்டிகுலர் கம்பெனியோட ஷேரை ஹோல்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் டிவிடெண்ட் வாங்குறதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும். இதுக்கு என்ன ரீசன் சொல்லி கேட்டிங்கன்னா T+2 டே அப்படின்ற கான்செப்டை ரீகால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் பே அவுட் டேட். இந்த பர்டிகுலர் டேட்டில் தான் உங்களுக்கு டிவிடெண்ட் அமௌண்ட் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு க்ரெடிட் ஆகும். ஸோ இதுதான் டிவிடெண்ட் சைக்கிள்னு சொல்லுவோம்.
இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அதோட எக்ஸ் டிவிடெண்ட் டேட்டில் எவ்வளோ டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு முந்தின நாள் ப்ரைஸை விட அந்த ஷேரோட ப்ரைஸ் ட்ராப் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸ் கம்பெனியோட மார்க்கெட் ஷேர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ₹100 இருக்குது. அவங்க டிவிடெண்ட் ₹5 அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸ் டிவிடெண்ட் டேட் வரும்போது அந்த ஷேர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ₹100லேருந்து ₹95க்கு ட்ராப் ஆகும். நெக்ஸ்ட்டு கார்ப்பரேட் ஆக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போனஸ் இஷ்யூ. போனஸ் இஷ்யூங்கிறது அந்த பர்டிகுலர் கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸை சந்தோஷப்படுத்துறதுக்காக அந்த கம்பெனி கொடுக்குற ஃப்ரீ ஷேர்ஸ் மாதிரி. ஜென்ரலாக இந்த போனஸ் இஷ்யூங்கிறது ரேஷியோவில் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனி 2:1 அப்படிங்கிற ரேஷியோவில் போனஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வச்சுருக்கிற ஒவ்வொரு ஷேருக்கும் 2 ஷேர் ஃப்ரீயாக கிடைக்கும். இந்த ஷேர்ஸ் எல்லாமே அவங்களோட அன்அலாட்டட் ஷேர்ஸ்லேருந்து தான் கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்கள் அந்த கம்பெனியில் ஒரு 100 ஷேர்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா, போனஸ் இஷ்யூ பண்ணதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா 300 ஷேர்ஸ் இருக்கும். போனஸ் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகுமோ தவிர உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூன்றது மாறாது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டேபிள் பாருங்கள். ஒரு கம்பெனியில் நீங்கள் 100 ஷேர்ஸ் வச்சுருக்கீங்க. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹200 இருக்குது. ஸோ டோட்டல் வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20,000. இப்போது போனஸ் இஷ்யூ 1:1 ரேஷியோவில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்போது உங்களோட நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா 200 ஆகும். ஆனால் ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200லேருந்து ₹100 மாறிடும். உங்களோட வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 20,000 தான் இருக்கும். அதாவது பிஃபோர் போனஸ் அனௌன்ஸ்மெண்ட்டும் ஆஃப்டர் போனஸ் அனௌன்ஸ்மெண்ட்டும் வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது சேமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் கார்ப்பரேட் ஆக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் ஸ்ப்ளிட். ஒன்ஸ் ஒரு கம்பெனி ஸ்டாக் ஸ்ப்ளிட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டாக் ஸ்ப்ளிட் எப்பயுமே பார்த்தீங்கன்னா வித் ரெஃபரன்ஸ் டு ஃபேஸ் வேல்யூவில் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா ₹10 இருக்குது. இப்போ அந்த கம்பெனி ஸ்டாக் ஸ்ப்ளிட் பார்த்தீங்கன்னா 1:1 அப்படிங்கிற ரேஷியோவில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ அந்த ஷேரோட ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா ₹10லேருந்து ₹5 மாறிடும். இப்போ நீங்கள் அந்த கம்பெனியில் 100 ஷேர்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது 200 ஷேர்ஸாக மாறிடும். இதில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ பிஃபோர் ஸ்டாக் ஸ்ப்ளிட்டும் ஆஃப்டர் ஸ்டாக் ஸ்ப்ளிட்டும் மாறாது. இது ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு போனஸ் இஷ்யூ தான். பட் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போனஸ் இஷ்யூவில் ஃபேஸ் வேல்யூ மாறாது. பட் ஸ்டாக் ஸ்ப்ளிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ மாறிடும். போனஸ் இஷ்யூவில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் வேல்யூ மாறாததுனால உங்களுக்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும். ஏன்னா டிவிடெண்டுங்கிறது ஃபேஸ் வேல்யூ டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ எதுக்காக இந்த ஸ்டாக் ஸ்ப்ளிட் அண்ட் போனஸ் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா, ரீட்டைல் பார்ட்டிசிபெண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் அதிகமாக இருக்குன்னா அதை நிறைய பேரால் வாங்க முடியாது. ஸோ ஒன்ஸ் ஸ்டாக் ஸ்ப்ளிட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதனோட ஷேர் ப்ரைஸ் இறங்கிடும். இப்போது கம்மியான ப்ரைஸில் எல்லாராலையும் அந்த ஸ்டாக்கை வாங்க முடியும். நெக்ஸ்ட்டு கார்ப்பரேட் ஆக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரைட்ஸ் இஷ்யூ. ரைட்ஸ் இஷ்யூங்கிறது அந்த கம்பெனி ஃப்ரெஷ்ஷாக கேபிட்டல் ரைஸ் பண்ணோம் அப்படின்னா அப்போது ரைட்ஸ் இஷ்யூ கொடுப்பாங்க. இது பப்ளிக்கில் போயிட்டு ஷேர் கேபிட்டல் ரைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஷேர் கேபிட்டல் ரைஸ் பண்ணுற மாதிரி. ரைட்ஸ் இஷ்யூங்கிறது ஆல்ரெடி அந்த கம்பெனியில் எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு தான் எலிஜிபிள். ரைட்ஸ் இஷ்யூவோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் மார்க்கெட் ப்ரைஸை விட அவங்களால கம்மியான ப்ரைஸ்க்கு இந்த ஷேர்ஸை வாங்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், 1:5 அப்படிங்கிற ரேஷியோவில் ரைட்ஸ் இஷ்யூ அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வச்சுருக்கிற ஒவ்வொரு 5 ஷேர்ஸுக்கும் உங்களால் ஒரு ஷேர் கம்மியான ப்ரைஸ்க்கு வாங்க முடியும். ரைட்ஸ் இஷ்யூங்கிறது அந்த கம்பெனி நல்லா டெவலப் ஆகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல இண்டிகேஷன் தான். ரைட்ஸ் இஷ்யூக்கும் போனஸ் இஷ்யூக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போனஸ் இஷ்யூவில் உங்களுக்கு ஃப்ரீயாக ஷேர்ஸ் கிடைக்கும். பட் ரைட்ஸ் இஷ்யூவில் நீங்கள் கன்செஷன் ப்ரைஸில் ஷேர்ஸை வாங்கலாம். அந்த கம்பெனி நல்லா க்ரோ ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால் மட்டும் நீங்கள் அந்த ரைட்ஸ் இஷ்யூவை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கார்ப்பரேட் ஆக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பைபேக் ஆஃப் ஷேர்ஸ். பைபேக் ஆஃப் ஷேர்ஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஷேர்ஸை திரும்ப வாங்குறது தான். இந்த பைபேக் எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கம்பெனி அவங்களோட நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸை குறைக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இதை பண்ணலாம். தென் கார்ப்பரேட் ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் அவங்க இதை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கரண்ட்டில் இருக்க டாடா குரூப்புக்கும் சைரஸ்க்கும் இருக்க இஷ்யூவை ஓவர் கம் பண்ண அவங்க இந்த பைபேக் ஷேர்ஸை யூஸ் பண்ணி சைரஸ்லேருந்து அவங்களுடைய ஷேர்ஸ் எல்லாம் வாங்கி கார்ப்பரேட் ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ரெகுலராக இந்த மாதிரி கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் எடுக்கிற கம்பெனியை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களோட ஷேர் வேல்யூ மட்டும் இன்க்ரீஸ் ஆகாது, உங்களுக்கும் ரெகுலராக ஒரு இன்கம் வந்துகிட்டே இருக்கும். இந்த இன்கம்மை நம்ம பேசிவ் இன்கம் சொல்லலாம். ஏன்னா உங்களோட ப்ராஃபிட்காக அந்த என்டையர் கம்பெனியை டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன்.
ஒரு கம்பெனியோட டிவிடெண்ட் சைக்கிளில் எக்ஸ் டிவிடெண்ட் டேட்டுன்றது ரெக்கார்ட் டேட்டை விட 2 நாள் முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதுக்கான ரீசன் என்னவா இருக்குங்கிற உங்களோட வியூவை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.